வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு விடுபட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் இன்று காலை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் 2 வாரங்களுக்கு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனை. மக்களும் தொண்டர்களும் விரும்பினால் மக்களவைத் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவார். அவரது மகனும் எம்பியுமான ரவீந்திரநாத் பேட்டி. மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை அவர் செய்வார். தொண்டர்களும் மக்களும் என்ன விரும்புறாங்களோ அதை அவர் செய்வார். இல்லை ஓபிஎஸ் ஐயா அவர் போட்டிடுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொன்னல, மக்கள் எல்லாம் சேர்ந்து விரும்புனாங்கன்னா அவர் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களவைத் தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட உள்ளதாக தகவல். பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகமுள்ள 5 தொகுதிகளில் ஒன்றை தேர்வு செய்ய திட்டம். அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட விருப்பமனு. அண்ணா அறிவாலயத்தில் விருப்பமனு அளித்தார். கடந்த முறை போட்டியிட்டதை விட குறைந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு செல்வ பெருந்தகை மறுப்பு. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் விளக்கம். ஒரு சிக்கலும் இல்லையே, ஒரு சிக்கலும் இல்லை, ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கு. திமுகவுடன் முரண்பாடு இல்லை என்றும் மனதளவில் உடன்பாடு என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நியூஸ் 18க்கு பேட்டி. கூட்டணி தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என்று தொண்டர்களுக்கு வேண்டுகோள். முரண்பாடுகள் ஒன்றுமில்லை, உடன்பாடு மனதளவிலே இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 2 தனி தொகுதிகளுடன் ஒரு பொது தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வரும் விடுதலை சிறுத்தைகள். பொதிகை ரயிலில் 30 கிலோ பெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். மதுரையில் பிடிபட்ட சென்னையைச் சேர்ந்த சிலமன் பிரகாஷிடம் விசாரணை. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதை வஸ்துக்களால் நிரம்பி வழிவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை சவக்குழியில் தள்ளும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கவில்லை என்று அரசுக்கு கண்டனம். ஓ பன்னீர்செல்வம் அவரது மகன் ரவீந்திரநாத்துக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்க தடையில்லை. தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். IAS பதவியை ராஜினாமா செய்தார் இல்காட் மீலான் இயக்குநர் அனிஷேகர். தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகல் என்று விளக்கம். நெல்லை திமுக கவுன்சிலரின் ராஜினாமாவை ஏற்க மறுத்த மாநகராட்சி ஆணையர். மேயரிடம்தான் ராஜினாமா கடிதத்தை வழங்க வேண்டும் எனவும் விளக்கம். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ABVP மற்றும் இடதுசாரி அமைப்பினர் மோதல். தேர்வுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் தகராறு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 3ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிறந்த நாளை ஒட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் மு க ஸ்டாலின் என்று மலர்களால் அலங்காரம். பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கேக் வெட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் வாழ்த்துக்களை பெற்று வருகிறார்.
மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கான டெண்டர் இறுதியானது. இம்மாத இறுதியில் கட்டுமான பணி தொடங்கும் என்று செயல் இயக்குநர் ஹனுமந்தராவ் தகவல். சிம்பு நடித்த வானம் திரைப்படத்தின் இயக்குநர் கிரீஷ் தலைமறைவான குற்றவாளியாக அறிவிப்பு. ஹைதராபாத் ஓட்டலில் போதைப்பொருள் பிடிபட்ட வழக்கில் போலீசார் நடவடிக்கை. சென்னை அடுத்த போரூர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சோமசுந்தரம் இணைக்கிறார். சோமசுந்தரம், விவரங்கள். வணக்கம் நந்தா. தற்போது சென்னை அடுத்த போரூர் அருகே கெருகம்பாக்கம் பகுதியில் செயல்படக்கூடிய தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் சம்பந்தமாக மாங்காடு போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் பள்ளியில் தற்போது சோதனை செய்து வருகின்றனர். மேலும் 2 வாகனங்களில் 20க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் பள்ளி முழுவதும் தீவிர சோதனையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்று பள்ளி வேலை நாள் என்பதால் மாணவர்கள் அனைவரும் வகுப்பறையில் இருந்து வெளியேற்றப்பட்டு அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்ட நிலையில் மாணவர்கள் அனைவரும் இந்த பள்ளியின் மைதானத்தில் ஓரமாக வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பள்ளி முழுவதும் தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நந்தா. மேலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் அது தொடர்பாக மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த வண்ண உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நந்தா. நன்றி சோமசுந்தரம், விரிவான விவரங்களுக்கு. இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் ஓபிஎஸ் ஐயாவே அவர் மக்களவை முதலாக களம் காண்கிறதா ஒரு பேச்சு பரவலாக அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவர் செய்வார். தொண்டர்களும் மக்களும் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவர் செய்வார். இல்லை ஓபிஎஸ் ஐயா அவர் போட்டியிடுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொன்னல, மக்கள் எல்லாம் சேர்ந்து விரும்புனாங்கன்னா அவர் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் ஓபிஎஸ் ஐயாவே அவர் மக்களவை முதலாக களம் காண்கிறதா ஒரு பேச்சு பரவலாக அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவர் செய்வார். தொண்டர்களும் மக்களும் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவர் செய்வார். இல்லை ஓபிஎஸ் ஐயா அவர் போட்டியிடுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொன்னல, மக்கள் எல்லாம் சேர்ந்து விரும்புனாங்கன்னா அவர் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் விரும்பினால் போட்டியிட தயாராக இருப்பதாக அவரது மகனும் எம்பியுமான ரவீந்திரநாத் குமார் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான டெண்டர் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக எய்ம்ஸ் நிர்வாக இயக்குநர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் தோப்பூரில் 222 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து 2019ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டன. ஜப்பான் பன்னாட்டு நிதி நிறுவனமான ஜைகாவுடனான கடனுதவி ஒப்பந்தம் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கையெழுத்தானது. மொத்த நிதி தேவையான 1977 கோடி ரூபாயில் 82% தொகை, அதாவது 1627 கோடி ரூபாய் ஜைகா நிறுவனம் மூலம் கடனாக பெறப்படும் என அறிவிக்கப்பட்டது. மீதமுள்ள 350 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சுற்றுச்சுவர் மட்டும் கட்டப்பட்டு 5 ஆண்டுகளாக வேறெந்த கட்டுமான பணிகளும் நடைபெறாமல் இருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி மருத்துவமனை கட்டுமானத்திற்கான டெண்டர் அறிவிப்பை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டது. அதன்படி தோப்பூரில் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான டெண்டர் இறுதி செய்யப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 1 வாரத்திற்குள் ஒப்புதல் கிடைக்கப்பெற்று மார்ச் மாதத்தின் இறுதியில் கட்டுமான பணிகள் துவங்கும் என எய்ம்ஸ் நிர்வாக இயக்குநர் ஹனுமந்தராவ் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனிடையே மீண்டும் வாடகைக்கு இடம் தேடும் மதுரை எய்ம்ஸ் நிர்வாகத்தால் மருத்துவ மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர்.
மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்னும் கட்டடம் இல்லாததால் மருத்துவக் கல்லூரியை நடத்த மீண்டும் வாடகைக்கு இடம் தேடப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பயின்று வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 150 பேருக்கு போதிய இடவசதி இல்லை என தெரிகிறது. மருத்துவ பயிற்சியும் கிடைக்காத காரணத்தால் அவர்களில் 100 பேரை மதுரையில் உள்ள வாடகை கட்டடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கான டெண்டர் அறிவிப்பை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு மருத்துவ பயிற்சி அளிக்கும் நோக்கில் அந்த மருத்துவமனையிலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் 100 மாணவர்களுக்கான வகுப்புகள், விடுதி வசதிகளுடன் கூடிய கட்டடத்தை வாடகைக்கு தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இதற்காக டெண்டர் வெளியிடப்பட்டது. திருமங்கலத்தில் உள்ள செயல்படாத ஒரு நர்சிங் கல்லூரியை வாடகைக்கு எடுத்து வகுப்புகள் நடத்த எய்ம்ஸ் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. வாடகை கட்டடத்திற்கான டெண்டரில் 4 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மத்திய நிதிக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மார்ச்சில் நடைபெறவுள்ள நிதிக்குழு கூட்டத்தில் அதற்கான ஒப்புதல் கிடைத்ததும் மாணவர்கள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் எய்ம்ஸ் நிர்வாக இயக்குநர் ஹனுமந்தராவ் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார்.